ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான், அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச்.கே. பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேன்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித் ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவுகூரத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபேட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபேட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள்
பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும் போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924ஆம் ஆண்டு முதல் 1930ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி இரவு மணி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷெஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.